இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 46 அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், இந்த பூமியிலும் உயர்ந்திருப்பேன். ஏன்னா கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சகலத்தையும் அவர் சிருஷ்டித்து ஆளுகிற தேவனா இருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 46:9 நாம பார்க்கிறோம், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அவர் வில்லை ஒடித்து ஈட்டிகளை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதான் இந்த 46வது சங்கீதத்துல நாம பார்க்கும்போது முதலாவது வசனமே என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்தாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்தாலும், அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அப்ப என்ன ஒன்று இந்த பூமியில நேர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கிறது. ஏனென்றால் தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார்னு பாக்குறோம். அது அசையாத. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்ப எல்லா காரியத்திலும் தேவன் அதன் நடுவில் இருந்து அது அசையாதபடிக்கு அதுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதான் இன்னைக்கு சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்னு இதே சங்கீதம் 46:7 பாக்குறோம். அப்ப கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த தேவனா இருக்கிறாரு. இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டதுன்னு நாம பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்துல இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை எதிர்த்து இந்த சீரிய ராஜா பெனதாத் என்பவன் யுத்தம் பண்ண வருகிறத குறித்து தான் இந்த சங்கீதத்துல சொல்லப்படுது. அதை மையப்படுத்தி தான் இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கு. இந்த சிறிய ராஜா பெனதாத் என்ன பண்றான்? தன்னோட 32 ராஜாக்களை அழைத்து கொண்டு சமரியாவை முற்றுகையிடும்படியாக அந்த எல்லையில வரான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்துல தன்னுடைய ஸ்தானாதிபதியில ஒருத்தனை அனுப்பி, உன் பொன்னையும் உன் வெள்ளியும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரையும் உன் குமாரத்திகளையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். நாளை இந்நேரத்திலே உன் ஊழியக்காரரை உன்னிடத்திலே நான் அனுப்புவேன். என் ஊழியக்காரரை உன்னிடத்துல நான் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரையும் உன் ஊழியக்காரர்களுடைய வீட்டையும் சோதித்து உன் கண்களுக்கு முன்பாகவே உனக்கு பிரியமானவை எல்லாவற்றையும் உன் கையிலிருந்து எடுத்துக்கொண்டு போவார்கள் சொல்லி இந்த பெனதாத்தை இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபுக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பி இந்த காரியத்தை சொல்லுகிறத பாக்குறோம். அதை கேட்ட ஆகாபு தேவனை நோக்கி அவர் முறையிடுறார். அதற்கு நீ சொல்லியபடியே செய்ய முடியாது என்று கூறிய போது அவர் 32 ராஜாக்களை அந்த நகரத்தின் மீது போர் செய்ய தொடங்குறான் இந்த சிரியாவின் ராஜாவாகிய பெனதாத். அப்ப கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி ஆகாபிடத்துல அனுப்பி அவர் சொல்றார், இந்த ஏராளமான கூட்டத்தை நீ கண்டாயா? இன்றைக்கு நானே உன் கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு அவர்களை உன் கரத்திலே நான் ஒப்பு கொடுப்பேன்னு ஆகாபிடத்திலே கர்த்தர் பேசுகிறத பாக்குறோம். அப்போ ஆகாபு தன்னோடு கூட 832 சேவகர்களையும் 7000 இஸ்ரவேல் ஜனத்தோடு சென்று அந்த யுத்தத்தை மேற்கொண்டு அந்த சிரியர்களின் ஏராளமான அந்த சேனையை கர்த்தர் யுத்தத்திலே ஜெயம் கொள்ள செய்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆகாபு கர்த்தரே தேவன் என்பதை அந்த யுத்தத்துல ஜெயத்தை அடையும் போது அறிந்து கொள்ளுகிறான். அப்ப சீரியாவுடைய ராஜாவாகிய அவனிடத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரன் சொல்றான், இந்த இஸ்ரவேலர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மலைகளின் தேவனா இருக்கிறார். அதனால சமபூமியை அவங்க மேற்கொள்ளுவது அவங்களால கூடாத காரியம். ஆனா அதனால நம்ம சமபூமியில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நாம முறியடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றான். அப்ப இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ண பலத்த சேனையோடு, கிட்டத்தட்ட 1,00,000 சேனையோடு இந்த பெனதாதின் சிறிய படையானது இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனா இங்க இஸ்ரவேலர்களுடைய சேனை எப்படி இருக்கான்? 2 சிறிய வெள்ளாட்டு கடாக்களை போல அவர்கள் பாளையம் இறங்கினார்களாம். கர்த்தர் தேவனோட மனுஷன் ஒருவனை
அனுப்பி இஸ்ரவேலின் தேவன் மலைகளின் தேவன் என்று சொல்லுகிற அவனுக்கு முன்பாக அவர் பள்ளத்தாக்குகளுக்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியும்படியாக சிரிய ராஜா சொன்ன அந்த ஏராளமான அந்த ஜனங்களை எல்லாம் உன் கையில இன்றைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் ஆகாவிடத்துல ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அப்போ ஒரே நாள்ல சிரியருடைய லட்ச காலாட்களையும் ஆகாபு முறியடிக்கிறத பாக்குறோம். அப்போ இதன் மூலமாய் கர்த்தரே தேவன் என்பதை அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபு ராஜா அறிந்து கொள்கிறார். சீரியனும் அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார்னு அவங்க உணர்ந்து பயப்படுகிறத பாக்குறோம். பயந்தோடு முறிந்து போகிறத நாம பாக்குறோம். இன்றைக்கு கூட நம்மை காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள் அநேகரா இருந்தாலும் நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் சொல்லுகிறார். உன் வாழ்வில உன்னை எல்லாரும் பார்க்கும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எப்படி? ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. சங்கீதம் 103 சொல்லப்படுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவர் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அப்போ கர்த்தர் தான் நம்மை மேய்த்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதை நாம் உணரணும். எப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அமர்ந்திருந்து தேவ சமூகத்துல காத்திருந்து நமக்காக தேவன் யுத்தம் பண்ணும் போதுதான் தேவனுடைய பலத்தை நாம் அறிய முடியும். எசேக்கியேல் 38:23 சொல்லுது, இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளை கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். அப்போ தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அநேக ஜாதிகள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், செயலில் மகத்துவமுள்ள தேவனா இருக்கிறார். சகரியா 2:13 சொல்லுது, மாம்சமான சகல பேர்களும் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் சொல்றார். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் எழுந்தருளினார் என்று சொல்லுங்கள். அப்ப நமக்காக யுத்தம் பண்ண நம் தேவன் அவர் பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார். அதனால் நாம் அமைதியோடு பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களை ஜெயம் கொள்ள தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கே என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் என்னுடையதுன்னு சொல்றாரு. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தத்தை செய்வேன்னே சொல்றாரு. அப்ப நம்ம தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னு சங்கீதம் 83:17-18 பார்க்கும்போது, யெகோவா என்னும் என் நாமத்தை தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்றும் மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி ஞானமடைந்து அழிந்து போவார்களாகன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ யெகோவா என்னும் நாமம் எப்படிப்பட்டது? அவர் பூமி அனைத்திற்கும் அவரே உன்னதமான தேவன் இல்லையா? அப்படிப்பட்ட வல்லமில்ல தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப சத்துருக்களை தேவன் வெட்கப்படுத்தி அவர்களை ஞானமடை பண்ணி அவர்களை அழிந்து போகும்படியா தேவன் செய்ய வல்லமில்லவர். அதனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சூழ்நிலைகள்ல சத்துருக்கள் போராட்டம், மனுஷிக வல்லமைகள், வன்கண், பொறாமை, எரிச்சலினாலே நம்மை மேற்கொள்ள வருகிற அநேக காரியங்கள்ல தேவனுடைய துணையை கொண்டு தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும் இல்லையா? அப்படி நாம் விசுவாசிக்கும் போது அப்ப நாம தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருக்காய் காத்திருக்கும் போது நமக்கு எதிரடையாய் வருகிற யுத்தங்களை தேவனே நம்மோடு கூட இருந்து அந்த யுத்தத்தை ஜெயிக்க உதவுவார். அதுதான் இன்னைக்கு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், இந்த பூமியிலும் உயர்ந்திருப்பேன் சொல்றார். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது தேவன் இன்றைக்கு நமக்கும் அந்த ஜெயத்தை கொடுத்து எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.